ஹலோ காய்ஸ், நான் படிச்சுட்டு இருக்க காலேஜில் சுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த விளாக தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்ட்ரன்ஸ்ல ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணி தந்தாங்க, வாங்கி குடிச்சோம். சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் புளிச்சு தான் கிடக்கு, ஏன்னா இது வந்து ஆர்கானிக், சரியா? இன்ஆர்கானிக் கிடையாது, நேச்சுரலா பண்றது, சரியா? அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். எக்ஸிபிஷன்ல வச்சிருந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் படிச்சிட்டு இருக்க காலேஜ்ல சுவாலஜி டிபார்ட்மெண்ட் பிஜில இருந்து ஒரு அண்ணா வந்து சூப்பரான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே ட்ராக்ல அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்டை தடுக்கிற வித மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு, நீங்களும் பாருங்க. அதுக்கப்புறம் அல்போன்சா ஸ்கூல்ல இருந்து 2 பசங்க வித்தியாசமான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்களே பாருங்க, அதை பத்தி டெஃபினிஷனும் கொடுப்பாங்க. இந்த அனிமல்ஸ் வந்து நிறைய சாப்பிடாம நிறைய இது நோமல் இல்லாம போயிட்டதுனால அந்த வந்து அனிமல் சம்ம ஏரியாவுக்கு வராம இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கே இது பேட்ச் ஃபீடர். பேட்ச்க்கு வந்துட்டு ஃபுட்டு ஸ்கேசிட்டி இருக்க டைம்ல மட்டும் இது வந்துட்டு பேட்ச் நம்ம முன்னாடி வீட்டுக்குலாம் வாங்கணும். அது டைம்ல நம்ம இந்த வீட்டில் செட் பண்ணிட்டோம்னா பேட்ச் வந்தா மட்டும் கை காட்டி டோர் ஓப்பன் ஆகுது, இந்த சைடும் ஓப்பன் ஆகுதுல. ஆமா, அது வந்து டோர் ஓப்பன் க்ளோஸ். சரி, கை காட்டுங்க. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்போவும் வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. எங்க சுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு அழகா இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க இந்த எக்ஸிபிஷனை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன், வரட்டா?